தாவைக்காவை பாஜக கொண்டு வரதுக்கு தான் செங்கோட்டையன் வந்து பாஜக வந்து தாவைக்காக்கு அனுப்பியிருப்பதா வந்து கருத்து பரவலாக பேசப்பட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக இருந்தால் அவர் ஏன் சேகர் பாபா சந்திச்சார்? அதாவது சேகர் பாபா சந்திச்ச பிறகு தானே அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை போய் சந்தித்து தோளில் அந்த மஞ்சள் துண்டெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் பார்த்தேன். 50 வருஷம் அனுபவம் உள்ள நம்ம அன்புக்குரிய அண்ணன் கேஎஸ் அவர்கள் தாவைக்காவை பார்த்து சேகர் பாபுடைய அட்வைஸ் படி தான் அங்கே போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு நல்லாட்சி வரதுக்காக தான் நான் தாவைக்கால அமைச்சர்னு சொல்லியிருக்காரு. பல ஆண்டுகளாக அதிமுக செயல்பட்டு வந்தார். அப்போ அதிமுக வந்து நல்லாட்சி இல்லைன்ற மாதிரி எதிர்மறையான கருத்தில் பரப்புறதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் very வருத்தமான செய்தி. 50 வருஷம் ஆட்சியிலே இருந்துக்கிட்டு இப்போவே நல்லாட்சி கொண்டு வருவோன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களை மாதிரி படித்தவங்க போய் சிந்திச்சு பார்ப்பாங்க. இவர் தான் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், அப்போ நல்லாட்சி இல்லையா? அதுக்கு பிறகு இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தாருங்களே, அப்போ நல்லாட்சி இல்லையா? எம்எல்ஏ இத்தனை வருஷம் இருந்தாங்களே, அப்போ இவர் நல்லாட்சி சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்கிறத அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மறந்துட்டாங்க. கட்சி தான் தாவைக்கா, ஆனால் சட்டப்பேரவைக்கும் அம்மா படம் வைக்கிறது வந்து தலைவர் அனுமதி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். அவர் எந்த படத்தை வேணாலும் வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் கூட்டணி உடன்பாடு பேச்சுவார்த்தை இன்னும் நாள் இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் மக்கள் சக்தியோடு இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல கூட்டணிகள்லாம் வந்து சேரும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு, பொங்கலுக்கு பிறகு எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக தாவைக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது பேச்சுவார்த்தை இல்லை, அது அவங்களே தனியாக நிற்கிறது தானே இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 மணி கரசை வந்து செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை அவரை இழுக்கிறதுக்கான முயற்சியா இல்லாட்ட கூட்டணிக்கு செங்கோட்டையன்னா திருநாவுக்கரசு அது தெரியல. இப்போ ஏற்கனவே இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கே போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய சுதந்திரம். இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது பல்வேறு முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எங்க கூட கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அதிமுக பாஜக அதாவது நான் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், யாரை வச்சும் எந்த கட்சியும் இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாயந்தன் வச்சு கிடையாது. அதிமுக வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வச்சு கிடையாது. சொல்றது கேளுங்க. எம்ஜிஆர் காலத்துலையும் அம்மா காலத்துலையும் வந்து அவங்களோட ஸ்டாண்டில் தானே இருக்கு சார். என்னன்னா ஒரு இதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாங்க. 77 ஆட்சி அமைச்சாங்க. அதை மாதிரி யாரும் வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய மறைவுக்கு பின்னால் ஒரு பெரிய சலசலப்பு. ஜானகி அணி, ஜெய அணின்னு ஒரு பெரிய அதில் பல பேர் பல இடங்களுக்கு மாறி போனாங்க. அதுக்கு பிறகும் அதிமுக அம்மா தலைமையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு அம்மாவோட மறைவுக்கு பின்னால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார் முதலமைச்சராக வரணும்,